ராசி மேஷ லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையும் உச்ச குரு சனீஸ்வர பகவானும் சரி, குரு பகவானும் சரி நல்லா இருக்கணும். மேஷத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் லக்னத்துக்கு சனி நல்லது பண்ண மாட்டாரு, சனி லக்னத்துக்கு செவ்வாய் நல்லது பண்ண மாட்டாரு, எல்லாமே பொது பலன்கள் தான். அப்போ யார் வேலையை கொடுப்பா? சனீஸ்வர பகவான் தான் கொடுப்பா. யார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பா? குரு பகவான் தான் கொடுப்பா. அப்போ மேஷத்தை பொறுத்தவரையும் உச்ச குருவின் பார்வையில் சனி இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போது? ஃபர்ஸ்ட் மேஷராசி யார் இவங்க? எப்பேற்பட்ட குணத்தோட பிறந்திருக்காங்க? கடவுள் அனுப்பி வச்சுக்கக்கூடிய குணம் என்ன? இன்னைக்கு மாற்றங்கள் என்னென்ன இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு? என்னென்ன சூழ்நிலை இவங்க கடந்து வந்திருக்காங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே லக்னம் லக்னாதிபதி தான் பிரதிபலிக்கும். சந்திரன்கிறது மனசை குறிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி செயல்பட போகிறீங்க, எப்படி பேசுவீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு லக்னம் மட்டுமே தான் 100% தெளிவான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அப்படிங்கிறதுல எந்த ஒரு இடத்துலையுமே மறந்துடக்கூடாது. ராசியோடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 பொதுவான பலன்கள் தான். அதை கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்தில் வச்சு பொருத்தி பார்த்துடக்கூடாது. அப்படி பார்த்தால் தவறு நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ராசி பலன்கள் அப்படிங்கிறது ராசியை பேஸ் பண்ணி தான். அது 30%க்கு மேலே கூட ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் குடும்பத்தை தாங்கக்கூடிய தூண்கள். செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக உடையவங்க. நிறைய வலி வேதனைகளோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது யாருக்குமே சொல்ல மாட்டீங்க. நீங்களா வாயை திறந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொன்னாதான் உண்டை தவிர்த்து எந்த ஒரு சூழ்நிலையுமே சொல்லி காமிக்கக்கூடிய பழக்கம் மேஷத்துக்கு இல்லவே இல்லை. அள்ளி கொடுத்து தான் பழக்கம் தவிர்த்து உனக்கு நான் இதை பண்ணியிருக்கேன்னு நீ எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா பேசவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஒரு தடவை உங்களை பற்றி தெரிஞ்சிருச்சா, நீங்கள் ஏதாவது ஷெல்ஃபிஷாக நடக்கிறீங்க, இல்லை உங்கள் மேலே ஒரு குறை அப்படிங்கிறத மேஷம் தெரிஞ்சால் உடனடியாக அதை கட் பண்ணிவிட்டு அடுத்தது என்னென்னு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்போவுமே மேஷத்துக்கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ரொம்ப பாசத்துக்கு அடிபணிஞ்சவங்க. ஸோ அன்பு, பண்பு, பாசம் இதெல்லாமே இவங்களுடைய பிறந்த காலத்திலேருந்தே இந்த குணம் அப்படிங்கிறது இருக்கும். என்ன படபடன்னு பேசிடுவாங்க, மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. யதார்த்த தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படியெல்லாம் நான் வாழணும், இப்படியெல்லாம் ஏமாற்றணும், இந்த மாதிரி நகைச்சுவையாக பேசணும், நிறைய விஷயங்கள் ஏமாத்துறோம், இதெல்லாம் எனக்கு ஆகாது, செட் ஆகாது, தயவுசெய்து போயிட்டு வா, நான் இப்படி தான், யாருக்காக என்னைய மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கடினமான உழைப்பாளிங்க. உழைப்புக்கு பெயர் போன ராசி அப்படிங்கிறது மகரம் கும்பமாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக வேலை செய்கிறோம், எல்லாரும் தான் வேலை செய்கிறோம். ஆனால் ஸ்பீடாக எந்த அளவுக்கு வேலை செய்கிறோம், அதில் எவ்வளோ பெரிய எஃபர்ட்ஸ் போடுறோம், மேஷம்தான். அதனால தான் இங்கே சனி நீசமாகிறாரு, சூரியன் உச்சமாகிறார். 3 கிரகங்கள் தங்களுடைய ஆளுமை செலுத்தக்கூடிய வீர் நிறைய நல்ல உள்ளங்கள் மட்டும்தான் மேஷத்தில் பிறப்புறாங்க. எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு காலபுருஷனுக்கே இது ஃபஸ்ட்டு ராசிங்க. அப்போ எப்படி இருப்பாங்க? உனக்கு இது தெரியாது, உன்னால் இது பண்ண முடியாது, நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டா மேஷம் நிறைய பார்த்திங்கன்னா கோல் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு லட்சியத்துக்காகவே ஓடிட்டு இருப்பாங்க. அது சக்ஸஸ் ஆகுது இல்லை. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்துட்டு இருந்தேன். அதே மோட்டிவேஷனில் பேசுகிறான், அதே எனர்ஜெட்டிக்காக பேசுகிறான், எனக்கு இன்றைக்கும் பாருங்கள் அவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தரை பிரதிபலிக்கிறதுக்கு சொன்னோம் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக மேஷம் இருக்கும். அவங்க மேஷ ராசியாக இருப்பார். இல்லைன்னா அங்கே நிறைய கிரகங்கள் இருந்து அவருக்கு தசா புத்திகள் நடந்துட்டுருக்கு. அவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி மோட்டிவேட்டாக எவ்வளவு கீழே வந்தாலுமே திருப்பி எந்திரிச்சு குதிரை மாதிரி ஓடக்கூடியவங்க இந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகங்க. ஏன் இவங்க மற்றவங்க மாதிரி வளர்ச்சி அடையலை? ஏமாத்த தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்க தெரியாது. இதனாலேயே வாழ்க்கையில் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இல்லாமல் குறைஞ்சு காணப்படக்கூடிய ராசி. சின்ன வயதிலேயே பெரிய அளவுக்கு அனுபவ அறிவு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குடும்பத்தை சுமக்கக்கூடிய தூண்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ணனுக்காக வெயிட் பண்ணினேன், தங்கச்சிக்காக வெயிட் பண்ணினேன், தம்பிக்காக வெயிட் பண்ணினேன், எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு நான் பண்ணேன். இன்னும் பாருங்கள், நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்து அவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1977 அந்த மாதிரி. ராசி மேஷம், லக்னம் வேறு. நம்ம சொல்லும் போது சொல்லியிருந்தோம், 2022 சொல்லியிருந்தோம், நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அலையன்ஸ் டக்குன்னு பார்த்து ஓகே பண்ணணும். அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தங்கச்சி பிளானட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஒருத்தருக்காக நீங்கள் வெயிட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ செட்டில் ஆகிட்டு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மேரேஜை போஸ்ட்பான் பண்ணாதீங்க, தயவுசெய்து கல்யாணம் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அவருடைய 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ வீக்காக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த 2026 மறுபடியும் பிப்ரவரி நமக்கு மறுபடியும் கால் பண்ணி அவருடைய ஜாதகத்தை பார்க்குறோம். மறுபடியும் லக்னம் 7ல் ஓடுது. அப்போ சொன்னால் நீங்கள் மறுபடியும் திருமணத்தை பற்றி கேட்க வந்திருக்கீங்க, பேச வந்திருக்கீங்க. ஆமாம் மேடம், நீங்கள் சொன்னது அன்றைக்கி நான் கேட்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய செலவு பண்ணி இந்த 10 வருடங்கள் உழைப்பு ஃபுல்லாகவே தங்கச்சிக்கு போட்டேன். இன்றைக்கி தங்கச்சி செட்டில் ஆயிடுச்சு.
எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீ நல்லா இருக்கியாண்ணா அப்படின்னு கேட்கறது இல்லை மேடம். நான் போனாவே அவங்க வீட்டுக்கு போனாவே பணம் கேட்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்னை அனுப்பி விட்டுறாங்க மேடம் வாசல்லையே. நீங்கள் சொன்னது அன்னைக்கு எனக்கு தெரியவே இல்லை, இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் 4 இயர்ஸ் அப்படிங்கிற அந்த மேரேஜ் லைஃப்பை கடந்துட்டார். இப்போ இன்னைக்கு தசாபுத்திகள் மேரேஜ் லைஃப்பை இண்டிகேஷன் பண்ணவே இல்லை அவர்கிட்ட. அப்போ அவருக்கு மறுபடியும் ஒரு பிரசன்னத்தை பார்த்தோம். பிறந்த கால ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு இந்த காலங்கள் வரை வெயிட் பண்ணுங்க. இப்படியெல்லாம் பெண் பாருங்க இந்த சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்க அப்படிங்கிறத சொல்லி நம்ம பிரசன்னத்தை முடிச்சோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுக்காகவே வாழ்ன்றது அப்படிங்கிறது உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் அவரோட கிளியராக இண்டிகேஷன் பண்ணிச்சு. அவர் தன்னுடைய தங்கச்சிக்காக தான் வாழ போகிறாரு அப்படிங்கிறது. அது பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம இண்டிகேஷன் பண்ணணும். அதனால் அவர் பெரிய கடனாளியானார். அந்த கல்யாணத்தினால உங்களுக்கு இவ்வளவு கடன் ஏற்படும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக சொல்லியும் அவரால் எதுவும் பண்ண முடியாமல், என்னுடைய சூழ்நிலைகள் என்னை தாண்டிடுச்சு, எல்லாரையும் என்னைய ஏமாளியாக பார்த்துட்டாங்க மேடம். இன்னைக்கு பாருங்க மேடம், எனக்கு தொழிலே நஷ்டம். அதே போல் அந்த திருமண வாழ்க்கை இன்னுமே பண்ணலை, இவங்களுக்காக ஓடி உடஞ்சேன். இன்னைக்கு பாருங்க, அவங்க அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், பரவாயில்ல தங்கச்சி நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இவருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிறந்த கால ஜாதகத்தை பார்த்து அது இந்த காலங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும், இந்த காலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட ஜாதகத்தோட இந்த குணாதிசயங்கள் சேரும்போது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எல்லாமே எப்படி இயங்க போகுது, இதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான். இந்த குரு பார்வையில் சனீஸ்வர பகவான் பயணிக்கக்கூடிய நாட்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு உச்ச குரு 4ல் உச்சம் பெற்று சனீஸ்வர பகவானுடைய பார்வை பலன் எப்படி இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு யோகமான ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. லட்சியத்துக்காக ஓடக்கூடியவங்க, இலக்கு அதிகமாக வச்சுருக்குவீங்க, எப்போவுமே கான்ஃபிடென்ட் லெவல், சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை, நினைக்கிறது ஒன்று ஆனால் இன்றைக்கி நடக்கிறது ஒன்றா இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், ராசியில் சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கூட நீங்கள் ஒரு பயத்தோடு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இவன் சொல்லிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்களும் பயத்திலேயே கடந்துருக்கீங்க. இன்றைக்கி போர் குணம் கொண்ட ராசி. முன் வச்ச காலை பின் வைக்காம எல்லாரையும் சொல்றதை நம்பி 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 அதே கண்மூடித்தனமாக போயிட்டாங்க. என்ன சொன்னாலும் இன்னைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து இங்கே வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த பிரச்சனையுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு வழியாக நீங்கள் மேடு ஏறி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி, மேரேஜ் எடுத்தாலும் சரி, லவ் எடுத்தாலும் சரி, எதுலேயுமே நீங்கள் ஒரு முடிவு பண்ணுன்னா அதுலேருந்து வெளியே வர மாட்டேங்க. இந்த மேஷமெல்லாம் லவ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உயிரை கொடுக்கறதுக்காக கடைசி வரை நிற்பாங்க. ஆனால் மற்றவங்க இவங்கள சீக்கிரம் ஏமாற்றிட்டு போயிடறாங்க. நீங்கள் திருமண வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. இருக்கக்கூடிய கேது நட்சத்திரமாக இருக்கட்டும், சுக்கிரனோட நட்சத்திரமாக இருக்கட்டும், சூரியனோட நட்சத்திரமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் விட்டுட்டு போகிறதுக்கு தயங்காமல் இந்த போராடுவாங்க. இந்த போராட்ட குணம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. திருமண வாழ்க்கையில் இருக்கும், காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். இன்றைக்கெல்லாம் இவங்களோட திருமண வாழ்க்கையில் பல பேருடைய தலையீடு அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்குது. அது எல்லாமே பார்த்துக்கலான்னு போஸ்ட்பான் பண்ணி இன்றைக்கி எந்த தூரத்தில் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கு தெரியுமா மேடம்? கிட்டத்தட்ட டைவர்ஸ் வரையும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், எனக்கு இன்றைக்கெல்லாம் ஜென்ம சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நிறைய தெளிவில்லாத கேள்விகளுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் தெளிவான பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. த பெஸ்ட், த ஃபஸ்ட் அப்படின்னு நிற்கக்கூடிய மேஷத்துக்கு இன்றைக்கி எல்லாமே நான் கான்ஃபிடென்ட் லெவலே 10 நிமிஷம் பேசினா யாராவது ஒரு ஆறுதல் சொன்னால் திருப்பி குதிரை மாதிரி எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடும் மேஷம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எதுக்காக இவ்வளோ பேசுகிறோம்? நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் தடுமாறிட்டு இருக்காங்க மேஷம். ஆறுதல் சொல்கிறதுக்கும் அரவணைப்பு கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. அப்படி கொடுத்தாலும் இவங்க கிட்ட ஏதோ ஒரு பிரயோஜனத்தை அவங்க எதிர்பார்த்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களால பயனடைஞ்சவங்க தான் அதிகம். கடன் வாங்கினாங்க, இவங்களுக்காக கடன் வாங்கினாங்களா? மற்றவங்களுக்காக தான் கடன் வாங்கினாங்க. அந்த கடனை யார் இன்னைக்கு கட்டிட்டு இருக்கிறது? இவங்க தான் கட்டிட்டு இருக்காங்க. இவங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க நினச்ச மாதிரி வாழ வைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யதார்த்த தன்மையோடு இருக்கக்கூடிய, பழகக்கூடியது, நெளிவு சொலிவு இல்லாமல் இருக்கிறது, சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் முன்னோடியாக நின்று இன்னைக்கு கூனி குறுகி ஓரமாக நிற்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக உங்களுக்கு விலக போகுது. இதுலேருந்து எல்லாத்துலேயுமே இந்த தொழில் சார்ந்த பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு சனி தான் மெயினான பிளானட் ஃபார் தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு. அதுவும் மேஷராசியை பொறுத்தவரையும் இந்த தொழிலில் ஒரு கௌரவம் இருக்கணும், தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கணும். சும்மா தொழில் பண்ணிகிட்டே இருந்தால் அதில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும்? ஸோ தொழில் 10 வருஷமாக நடத்துகிறாங்கன்னா எதுவுமே இல்லை, கடன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசெண்ட் டைமில் ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய அனைவருமே சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி காலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தொழிலில் நிச்சயமாக 100% சப்போர்ட் பண்ணுங்கிற மாற்று கருத்தே இல்லை. அதே போல் திருமணம், 2வது திருமணத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஜாதகங்கள் அனைத்தும் இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு பாசிட்டிவான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் லைஃப்பில்
என்னை விட்டா போதும்னு இருக்கேன் மேடம். அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த நேரத்துலலாம் நீங்கள் இதுக்காக தான் கல்யாணம் பண்ணினீங்களா, இந்த விஷயத்துக்காக தான் கல்யாணம் பண்ணினீங்களா, நீங்கள் கல்யாணம் பண்ணிங்களாமே இருக்குங்களா, இந்த மாதிரி ஆப்போசிட் நபர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு போயிருக்காங்க, நமக்கு எதுக்கு ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிற மாதிரி மனசு உடஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷத்துக்கு இனி ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. எதை எந்தெந்த இடத்துல இழந்தீங்களோ அதை எல்லாத்தையும் திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த குருவோடைய பயிற்சி மேஷத்தை பொறுத்தவரையும் தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. த பெஸ்ட் டைம் அப்படிங்கிறது இந்த குருவோடைய பயிற்சி அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலும் இந்த பிளானட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது உங்களோட பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் கடைசி வரையும் ஃபைண்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. இதே பாருங்க 1989 90ல் 80ல் பிறந்தவங்களுக்குலாம் கேது வந்து கடகத்தில் இருப்பார். அப்போ இந்த குரு மேலே கேது வரும்போது பிரச்சனையோட தாக்கம் வீரியம் அதிகரிக்க போகுது. அப்போ அது அதிகரிக்குதா குறையுதா இல்லை எந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுடைய ஜாதகம் இருக்குது, இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.